எருசலேமே, நான் உன்னை மறந்தாக்க என்னுடைய வலது கை தன் தொழிலை மறப்பதாக. இதை சொன்னது தாவீது இல்ல, கர்த்தருடைய சமூகத்துல இசை கருவிகளை வாசிக்கக்கூடியதான இசை கலைஞர்கள் சொன்னதான வார்த்தை. ஒரு நல்ல ஒரு இசை வாசிக்கக்கூடியதான ஒரு மனுஷன் எழுதுன அந்த சங்கீதத்தை. ஸ்தோத்திரம். எருசலேமே, நான் உன்னை மறந்தாக்க என்னுடைய வலது கை என்னுடைய தொழிலை மறக்கட்டும் அப்படிங்கிறான். அவருடைய தொழிலே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பாடுவது, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று இசை கருவிகளை நேர்த்தியாக வாசிப்பது. பாருங்க, எவ்வளவு கர்த்தருடைய ஆலயத்தின் மேல அவங்களுக்கு வாஞ்சையை பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை, நான் உன்னை மறந்தாக்க என்னுடைய நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. யாருக்கு நாக்கு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளும்? மரித்து போகிறவங்களுக்கு தான். ஸ்தோத்திரம். நான் உன்னை மறந்தாக்க நான் மரித்து போறது நல்லது அப்படிங்கிறான், நான் செத்து போறது நல்லது அப்படிங்கிறான். அப்ப எவ்வளவு கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல வாஞ்ச, கர்த்தருடைய சமூகத்தின் மேல வாஞ்ச, தேவன் மேல எவ்வளவு வாஞ்சையும் விருப்பம் இருந்தாக்க இப்படிப்பட்ட வரிகளை அவளால் எழுத முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம் அப்படி அவள் நிரப்பி இருந்தது.